வணக்கம். சினி மினி மினி ராஜா. ராஜான்றது ஒரு திரைப்படத்தினுடைய பேர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தினுடைய பேர். இந்த திரைப்படம் 1972ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. 1972 வந்த ஒரு திரைப்படத்தை பற்றி இப்போ நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த படம் வந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் இருக்குல்ல, அப்போ பெரும்பாலும் சிவாஜி அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல, குடும்ப கதைகள் தான் சிவாஜி நிறைய நடிப்பார். ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு, அதாவது அடர்த்தியான கனமான சென்டிமெண்ட்ஸ் நிறைந்த குடும்ப கதைகளில் நடித்து அப்படின்றது தான் பொதுவாக நடந்துக்கிட்டு இருக்கும். புராண கதாபாத்திரங்களில் நடிப்பார். பேட்ரியாட்டிக் தேச விடுதலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தேசப்பற்று கொண்ட திரைப்படங்களில் நடித்து வீரமண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், அந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணியிருப்பார். இப்படிப்பட்ட சூழலில் வந்து சிவாஜியை லைட்டர் வெயின் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, மென்மையான கதைகளில் நடிக்க வைப்பது அப்படின்ற பேட்டர்னில் அப்படிப்பட்ட காரியத்தை தொடர்ந்து செய்தவர் திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளரான கே பாலாஜி. அதான் இந்த விஷயத்தை எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்லி முதல்ல ஆரம்பத்தில் சொன்னல, சிவாஜியினுடைய பேட்டர்ன் இருக்குல்ல, ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் ஒரு பக்கம் நடித்தாலும், பேட்ரியாட்டிக் ஃபிலிம்ஸ்லாம் ஒரு பக்கம் பண்ணாலும், புராண கதைகள்லாம் ஒரு பக்கம் நடித்தாலும், சிவாஜி வந்து ரொமான்ஸ் இருக்கக்கூடிய லைட்டர் வெயின் திரைப்படங்களில் கொஞ்சம் க்ரைமு இதெல்லாம் இருக்கக்கூடிய திரைப்படங்களை நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்ட பாலாஜி அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டை வந்து தொடர்ந்து சிவாஜி கணேசனுடைய கலை உலக பயணத்தில் உண்டாக்கினார். அப்படி உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ராஜா. பாலாஜி என்ன பண்ணுவார்னா, நேரடி கதையை கொண்ட படம் இருக்குல்ல, இப்போ தமிழுக்காகவே ஒரு கதை எழுதின்னு இருக்குல்ல, அந்த பேட்டர்னை விட வேறு லாங்குவேஜில் வந்து வெற்றி பெற்ற படங்களை அப்படியே ரைட்ஸ் வாங்கி, மொழி உரிமை வாங்கி ரீமேக் செய்வது அப்படின்னு இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு பாணியை அவர் தொடர்ந்து செய்தார். ஒரு இந்தி படம் ஜானி மேரா நாம் அப்படின்னு அந்த திரைப்படத்தினுடைய பேர். அந்த திரைப்படத்தினுடைய மொழி உரிமையை வாங்கி தமிழில் தயாரித்தார். ஹிந்தியில் வந்து தேவானந்த் கதாநாயகன், அப்போ கனவு கன்னியாக இருந்த ஹேமமாலினி கதாநாயகி. அந்த படத்தை தயாரித்தவர் விஜய் ஆனந்த். விஜய் ஆனந்த்னா தேவானந்தினுடைய கடைசி தம்பி. அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர் ரெண்டுமே. அவங்க தம்பி டைரக்ட் பண்ண படத்தில் தேவானந்த் கதாநாயகனாக நடித்தார். படம் அங்கே வந்து 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. அந்த படத்திற்கு இசையமைத்தவர்கள் கல்யாண்ஜி ஆனந்த்ஜி. மிகப்பெரிய வெற்றி படம் அது. அப்படி ஆன பிறகு அந்த திரைப்படத்தை தமிழில் வந்து தயாரிக்கலான்ற முடிவு பண்ணி பாலாஜி ரைட்ஸ் வாங்கிட்டு வரும்போது தன்னுடைய நெருங்கிய நண்பரான நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து, அதுக்கு முன்னாடி பாலாஜி சார் வந்து தங்கை, என் தம்பி, திருடன், எங்கிருந்தா வந்தால் இப்படிலாம் படங்கள் பண்ணிட்டார். அதெல்லாம் சிவாஜி தான் ஹீரோ. அவருடைய படம்னாலே சிவாஜி தான் ஹீரோ அந்த காலகட்டத்தில். அப்படிங்களேன், சிவாஜி ஹீரோ வச்சு கதாநாயகியாக ஜெயலலிதா. ஏன்னா எங்கிருந்தா வந்தாலே சிவாஜி ஜெயலலிதா 2 பேரும் வச்சு ஒரு படம் எடுத்துக்கார்ல, ஜெயலலிதா கதாநாயகி 2 பேரும். பொதுவாக பாலாஜி படம் அப்படின்னாலே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, கதாநாயகன் பேர் ராஜான்னு இருக்கும், கதாநாயகி பேர் ராதான்னு இருக்கும். இதில் சிவாஜி ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் ராஜா, ஜெயலலிதா நடித்த கதாபாத்திரத்தினுடைய பேர் ராதா. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட திரைப்படம் அப்படின்னு வரும்போது என்னென்னா, வைரத்தை கடத்தக்கூடிய ஒரு கும்பல் செயல்படுகிறது. வைரத்தை கடத்துபவர்கள் யார், எப்படி கடத்துகிறார்கள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரி, சிஐடி. அதுதான் சிவாஜி கணேசனுடைய கதாபாத்திரம். பாலாஜி ஒரு புது ட்ரெண்டை வந்து கிரியேட் பண்ணி விட்டார் அப்படி சொன்னாங்க. அப்போ சிவாஜி கணேசனுடைய புலனாய்வு முயற்சிகள் இருக்குல்ல, அதற்கு ஒரு துணையாக இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் ஜெயலலிதா. அந்த படத்தை ஆக்சுவலாக வந்து ஒரிஜினலாக டைரக்ட் பண்ணுறதா இருந்தது ஏசி திருலோகச்சந்தர். அவர் தான் டைரக்ட் பண்ணார். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாலாஜி எடுத்த படங்கள்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணார். அதை சில தவிர்க்க முடியாத காரணங்கள், ஒருவேளை பாலாஜிக்கு அந்த நேரத்தில் படம் பண்ண முடியாத அளவுக்கு, பாலாஜி ப்ரொடக்ஷனில் வந்து படத்தை இயக்க முடியாத நிலைமையில் வேறு கமிட்மெண்ட்ஸ் ஏசி திருலோகச்சந்தருக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏசி திருலோகச்சந்தர் சிவாஜி சார் கொடுத்த கேல் ஷீட்டில் ஏசிடி அந்த படத்தை டைரக்ட் பண்ணின்ற மாதிரி ஒரு சூழல் அப்போ இல்லை. அப்படி வரும்போது இப்போ வேறு யாரை இயக்குனராக வச்சு படத்தை பண்ணலாம் அப்படின்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் சிவி ராஜேந்திரனுடைய பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே கலாட்டா கல்யாணம் அப்படின்னு சிவாஜி கதாநாயகன் நடிக்க ஜெயலலிதா சிவாஜியுடன் இணைந்து நடித்த முதல் படம். அந்த படம் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது அப்படின்றது இல்லையா. அப்போ சிவி ராஜேந்திரனை டைரக்டரை போட்டு படத்தை பண்ணலாம்னு சொல்லி சிவாஜி சொன்ன உடனே பாலாஜியும் அதுக்கு சம்மதித்து ராஜா திரைப்படத்தினுடைய இயக்குனராக சிவி ராஜேந்திரனை கமிட் பண்ணார் பாலாஜி. அப்படி வச்சுக்கோங்க. அது பிறகு அந்த படம் வந்து அருமையான காட்சிகளுடன் எடுக்கப்பட்டது. பாலாஜி வந்து இன்னொரு காரியத்தையும் செய்வார். என்ன அப்படின்னா, படத்தில் ஃபைட்டு இதெல்லாம் இருக்குல்ல, சிவாஜி கணேசன் படம் அப்படின்னாலே ஃபைட்டு அப்படி இப்படின்ற மாதிரி மேட்டர்லாம் பொதுவாகவே அவருடைய ரசிகர்களே கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும்
ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட திரைப்படத்தில் ஃபைட்டு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பிய பாலாஜி அந்த திரைப்படத்தில் ஃபைட்டெல்லாம் இருக்கிறது மாதிரி செய்தார். படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார் அப்படின்னு சொல்லி அதில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்போ தான் சினிமாக்குள்ளே நுழைஞ்சி பாட ஆரம்பித்திருந்த காலகட்டம். அதில் வந்து அப்படியே சிவாஜிக்காக ஒரு அருமையான பாடலை, இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டுப்பீங்களே, அந்த காலத்தில் சூப்பர் ஹிட் சாங் அது. ஆக்சுவலாக அந்த பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அதுபோல் சிவாஜியும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த அருமையான ஒரு காதல் காட்சி, அந்த வந்து கல்யாண பொண்ணு கடை பக்கம் போனா அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் அந்த காலத்தில் சூப்பர் ஹிட் சாங்கு. அப்படியே கல்லூரி மாணவர்கள் வந்து அப்படியே எப்போவும் எல்லா இடங்களும் பாடிக்கிட்டு இருந்த பாட்டு. அப்படிலாம் அது பிறகு நீ வர வேண்டும் என எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டெல்லாம் அந்த காலத்தில் வந்து மக்களால் பெரிய அளவில் ரசித்து பாராட்டப்பட்ட பாடல். கே பாலாஜி இன்னொரு விஷயத்தையும் செய்வார். எப்படின்னா, இப்போ இந்தி திரைப்படத்தில் வந்து கவர்ச்சி நடனம் அப்படின்லாம் இருக்குல்ல, கவர்ச்சி நடனம் கட்டாயம் இந்தி படத்தில் இருக்கும். பத்மா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நடிகை வந்து அந்த கவர்ச்சி நடனத்தில் ஆடி ஆழமான முத்திரையை அங்கு பதித்திருந்தார். அந்த நடிகையை தமிழுக்கு கொண்டு வந்து முதல் முறையாக தமிழ் திரைப்படத்தில் ஆட வைத்தார். பாலாஜி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவார். அங்கே வந்து யாராவது ஹிந்தி படத்தில் டான்ஸ் ஆடியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து அதே நடிகையை கொண்டு வந்து அதே பாடல் காட்சியில் வந்து தமிழில் வந்து அறிமுகம் செய்து அப்படின்னு. அது கே பாலாஜி வந்து தன்னுடைய படங்களில் எல்லா படங்கள்லையும் அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிறகு பாலாஜி சாரை பொறுத்தளவில் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்கும்போது கேட்டாங்க, இது மாதிரி அப்போல்லாம் எப்படின்னா ரீமேக் படங்களுக்கெல்லாம் அப்போ வந்து இந்த விருது இந்த மாதிரி மேட்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரீமேக் ஃபிலிம்ஸ் அப்படின்னாலே ஒரு லாங்குவேஜில் வெற்றி பெற்ற படம் இன்னொரு லாங்குவேஜ் வந்துச்சுனாலே அது வந்து அந்த விருது சிறந்த நடிகர் நடிகை சிறந்த படம் அப்படிலாம் எடுப்பாங்களே, அதில் வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் ஆகிரும். ரீமேக் படங்களை வந்து அப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அந்த போக்கு இல்லை. இப்போ ரீமேக் படங்கள்லாம் கூட போட்டிக்கு எடுக்கிறாங்க, விருதெல்லாம் கூட கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லாமல் இருந்துச்சு. அதை வந்து பாலாஜிகிட்ட வந்து ஜேர்னலிஸ்ட்டு பேட்டி அப்படின்னு போய் நேர்காணல் அதில் கேட்பாங்களே, இது மாதிரி நீங்கள் ரீமேக் படங்களாக எடுக்கிறீங்க, அப்படி எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்போ விருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடைக்காது அப்படி இப்படின்ற மாதிரி விஷயத்தை கேட்கும்போது சொன்னார், இல்லை எனக்கு விருதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஐ எம் ஏ கமர்ஷியல் ப்ரொடியூசர், ஐ எம் ஏ பிஸ்னஸ் மேன், ஐ நீட் ஒன்லி மணி, ஐ நீட் ஒன்லி ப்ராஃபிட். நான் படம் எடுத்தால் அது படம் ஓடணும், அந்த படத்தின் மூலம் எனக்கு பெரிய அளவில் லாபம் வரணும். ஐ வாண்ட் ஒன்லி மணி, அவார்டு ரிவார்டெல்லாம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டார் அப்படின்னு வச்சுங்களேன். அதனால தான் என்னமோ பாலாஜி எடுத்த எல்லா படமே 100 நாள் ஓடிச்சு. பக்காவான கமர்ஷியல் ஃபிலிம்ஸு அவ்வளவு படமே. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா திரைப்படத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ கூட நீங்கள் பாருங்கள், உங்களால் வந்து நல்லா ரசிக்க முடியும். காரணம் எப்படின்னா அந்த படத்தினுடைய காட்சிகள் எல்லாமே அந்த அளவுக்கு இளமை ததும்பக்கூடிய அளவிற்கு இருக்கும். பாடல் காட்சிகள்லாம் அருமையாக படமாக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஜேபி சந்திரபாபு அவர் வந்து 3 வேடங்களில் நடிச்சிருக்காரு, ட்ரிபிள் ரோல்ஸ். அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜி கிடையாது, இந்த சிஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது, விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் கிடையாது. இப்படிலாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் வெறும் கேமராவில் மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் 2 பேர், மஸ்தான் தாரா அப்படின்னு சொல்லி 2 பேர், அவங்க 2 பேர் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர்கள். அந்த 2 ஒளிப்பதிவாளர்களும் எந்த அளவிற்கு மாபெரும் மகத்தான திறமை படைத்தவர்களாக இருந்தால் அவங்க வந்து ஆக்சுவலாக சந்திரபாபு வந்து அந்த ட்ரிபிள் ரோல்ஸில் வந்து படமாக்கி இருக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். பட்டாபிராமன், சீதாராமன், ஜானகிராமன் அப்படின்னு அந்த 3 கதாபாத்திரத்தோட பேர். அந்த 3 கதாபாத்திரங்களிலும் 3 மாறுபட்ட 3 வேறுபட்ட தோற்றங்களில் இருக்கக்கூடிய சந்திரபாபு. அந்த படத்தினுடைய ஓட்டத்திற்கு ஜேபி சந்திரபாபு படம் முழுக்க வந்து அவருடைய பங்கும் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது அப்படின்றதான் உண்மை. அதனால் காலங்கள் கடந்து ஓடி போச்சு. அந்த படத்தை தயாரித்த கே பாலாஜி இன்றைக்கி உயிரோடு இல்லை. அந்த படத்தை இயக்கிய சிவி ராஜேந்திரன் இல்லை. அந்த படத்தின் கதாநாயகனாக நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இல்லை. அந்த படத்தில் கதாநாயகன் நடித்த கலைச்செல்வி ஜெயலலிதா இல்லை. அந்த படத்தில் நடித்த ஜேபி சந்திரபாபு இல்லை. அந்த படத்திற்கு பாடல்களை எழுதிய கவியரசு கண்ணதாசன் இல்லை. அந்த படத்திற்கு இசையமைத்த மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இல்லை அப்படின்னு பலரும் இல்லை 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 எல்லாரும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 1972ஆம் ஆண்டில் திரைக்கு வந்த இந்தி படமான ஜானி மேரா நாம் என்ற திரைப்படத்தின் தமிழ் வடிவமான ராஜா திரைப்படத்தை பற்றியும், அந்த திரைப்படம் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது என்பதை பற்றியும்,
அந்த திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் 2இல் 1 நீ என்னிடம் சொல்லு அப்படின்ற பாடலை ஆரம்ப நாட்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக பாடி இருக்கிறார் என்பதையும், அந்த படம் எந்த அளவிற்கு பட்டி தொட்டியெங்கும் மக்களுடைய வரவேற்பை பெற்று ஓடியது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன்.